ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பாம்பன் பாலம் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. இந்த பாலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல தாங்க இருக்கு. மண்டபம் நகரத்தையும் இந்த பாம்பன் தீவையும் இணைக்கிறதாங்க இந்த பாம்பன் பாலம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ 110 வருஷம் ஆச்சு இந்த பழைய ட்ரெயின் பாலம் கட்டி. இது சீரமைப்பு பண்ண முடியாத காரணத்தினால நம்ம புதுசா ஒரு பாம்பன் பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறை முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணையில தான் 2019ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் அடிக்கல் நாட்டுறாரு. பாம்பன் பிரிட்ஜ் கட்டலாம்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வெர்டிகல் பிரிட்ஜ், அதாவது பாத்தீங்கன்னா கப்பல் அடியில வரையில பாத்தீங்கன்னா தானாவே மேல தூக்கிட்டு போற மாதிரி தானியங்கி லிப்டா அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இரட்டை வழித்தடமா இது கட்டியிருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பாலை கட்டி முடிச்ச உடனே முதல் கட்ட சோதனையா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஜினை மட்டும் வச்சு சோதனை பண்றாங்க. எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது பாலம் அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் பண்றதுக்காக ஒரே ஒரு இன்ஜினை மட்டும் வச்சு சோதனை பண்ணாங்க. அந்த சோதனை பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த ரயில்வே ட்ராக்கை கடந்து அதே போல பாம்பன் தீவில் உள்ள தரைப்பகுதிக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு. நம்ம அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் பிரிட்ஜ், அதாவது வெர்டிகல் லெஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆகிற காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சியை பக்கத்துல இருந்து எடுத்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதையும் நீங்க அதாவது பாத்தீங்கன்னா சென்டர் பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து பக்கத்துல எடுத்த வீடியோ போடுறேன் பாருங்க. இந்த முதல் கட்ட சோதனை வெற்றிகரமா பாத்தீங்கன்னா மண்டபம் தரைப்பகுதியில இருந்து பாம்பன் தீவு தரைப்பகுதி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. அதாவது இந்த சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாம் கட்ட சோதனையா இந்த சென்டர் பிட்ச்ல எதுவும் பாதிப்பு வருதா அப்படிங்கிற பாக்குறதுக்காக ஒரு ட்ரெயினோட ஃபுல் இன்ஜின், அது கூட பாத்தீங்கன்னா 5 சரக்கு பெட்டிகள் நல்லா ஃபுல் பண்ணி இந்த ட்ராக்கோட லோடு எவ்வளோக்கு எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் டெஸ்டிங் நெக்ஸ்டா பண்றாங்க. அந்த லோட் டெஸ்டிங்கான வீடியோ தான் இது. இது ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் எடுக்கப்பட்டது தான். இப்போ ஜூலை மாதம் ஒரு 90% கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனேயே ஒரு லோட் டெஸ்டிங் எந்த அளவுக்கு பாலம் தாங்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 ஒரு சரக்கு பெட்டிகளோட இன்ஜினோட நம்ம இந்த பாலத்தை கடந்து இரண்டாவது சோதனையும் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதே சமயம் நம்ம மூன்றாம் கட்ட சோதனையா நம்ம பாத்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜின், அது கூடவே 11 சரக்கு பெட்டி வச்சு சமீபத்தில், அதாவது 2 நாள்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டும் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்டும் பண்ண வீடியோவை நீங்க பாருங்க. இப்போ இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா இன்ஜினோட சேர்த்து அந்த 11 சரக்கு பெட்டி அந்த லோ டெஸ்டிங் பண்ணாங்க. இதுவும் வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா ட்ரெயின் சென்டர் பிட்சை கிராஸ் பண்ணி இந்த தீவு பகுதிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து ரயில் சேவை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால இந்த பணிகள் எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்னும் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்றத கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் பாம்பன் பிரிட்ஜுக்கு. நம்ம இப்போ நிற்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா பாம்பன் தீவு தரைப்பகுதி. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பஸ் பாலத்திலேருந்து தான் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா மதுரை டு தனுஷ்கோடியோட தேசிய நெடுஞ்சாலை தான். இந்த பாலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பாலம். 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால் தான் இந்த பாலம் திறக்கப்பட்டுச்சு. இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா மெட்ராஸை சேர்ந்த கம்பெனி நீலகந்தன் அண்ட் பிரதர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிட்டடும், அதே சமயம் பாம்பேவை சேர்ந்த காமான் இந்தியா லிமிட்டடும் சேர்ந்து தான் இந்த பாலத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாலத்தில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸில் இறங்கினோம்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போனதுக்கு அப்புறம் கடல் கரையோரமாவே போனோம்னா நம்ம சென்டர் பிரிட்ஜுக்கு போற அந்த வழி இருக்கும் அங்க. ஸோ இப்போ வேலைகள்லாம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கனால அந்த சைடு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம பஸ் பிரிட்ஜ் மேலே ஏறி போயே நம்ம வீடியோ கவர் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம.
பாமன் பழைய ரயில் பாலம் கட்டி ஒரு 110 வருஷம் ஆச்சு. அதை வந்துட்டு சீரமைப்பு வந்து பண்ண முடியல. அதே சமயம் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த அபாய ஒலி சவுண்டு கேட்டு ட்ரெயின் அங்கே நிப்பாட்டி அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை வந்துட்டு இனிமேல் அந்த ட்ரெயின் பாலம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு 2018ஆம் ஆண்டு புதிய ட்ரெயின் பாலம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்து வருது. 2019 வந்துட்டு அடிக்கல் நாட்டி வைக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அதுக்கப்புறம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2021க்குள்ளேயே இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒர்க்கு. இந்த பாலத்தை வந்துட்டு யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அவங்க தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணாங்க. இந்த பாலத்துக்கு பஸ் பாலத்துக்கு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வீடு குடிசை எல்லாம் கட்டி இருக்காங்க மக்கள். இங்கே கருவாடுலாம் நிறையா வந்துட்டு இங்கே தான் காய போட்டு இந்த மீனெல்லாம் வந்துட்டு பதப்படுத்தி கருவாடாக்குவாங்க. இந்த பாமன் பஸ் பாலத்தில் வந்து 30 கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஸ்பீடு லிமிட் வந்துட்டு பெர் ஹவருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க இந்த சைடு. இப்போ நம்ம இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் 2021 முடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த கொரோனா வந்து இடையிலே வந்தனால, இந்த பேண்டமிக் வந்தனால பணிகள் வந்து தொடர முடியல. இப்போ 2024 வரைக்கும் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்கள் கடந்து இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 95% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே சமயம் நம்ம வந்துட்டு பக்கத்துலேயும் வந்துட்டு பாலம் சென்டர் பிரிட்ஜில் வந்துட்டு 2 இரட்டை வழித்தடமாக அமைச்சிருக்காங்கல்ல. இந்த வழித்தடம் இன்னும் போடாமல் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு வழித்தடம் தான் இப்போதைக்கு எமர்ஜென்சியாக வந்துட்டு கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே என்னென்ன வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம இன்னும் சென்ட்ரல் பிரிட்ஜில் தான் மெயினாக என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கேயே இந்த கரையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கேருந்து தான் மூவ் பண்ணி அந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு வந்து கொண்டு போகப்படும். இங்கே இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வேலைகளை வந்து பார்க்கப்படுது. ஸோ முதல்ல இந்த தரைப்பகுதியில் வந்துட்டு ட்ராக் போடாமல் இருந்தாங்க. இப்போ அந்த பணிகள்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே மிஷினும் வந்துட்டு ஓட்டி நல்லா கிளியராக வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடு கிரெயின் மூலியமாக நிறையா ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. எல்லா டைரக்ஷன்ல இருந்து பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எல்லா டைரக்ஷனில் இருந்தும் நம்ம வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் இன்னும் 4 பேர்த்துக்கு அந்த வீடியோ ப்ரமோட் ஆகும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாமன் பாலம் இந்த புதுசாக கட்டியிருக்கிற இந்த பாமன் பிரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கையில் உள்ள மன்னார் தீவு அவ்வளோ தூரம் தான் இருக்கும். அதே சமயம் இந்த பாமன் பிரிட்ஜோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த புதிய பாமன் ரயில் பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே சமயம் 100 தூண்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கொண்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 22 அடி உயர கப்பல் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லிஃப்ட் வழியாக வந்துட்டு போக முடியும். அதே சமயம் மின் கம்பிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எல்லாமே வந்துட்டு போகலாம். அதுவும் பழைய பாலத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது அதில் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் பெர் ஹவர் ஸ்பீடில் போக முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு போகிற அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த பாலத்தை. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாமனில் இருந்து போகிற அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லோ கலரில் அந்த கைப்பிடிலாம் வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா. அங்கே ஏதாவது சென்ட்ரல் பிரிட்ஜில் வேலை எது பார்க்கணும்டா அப்படியே சைட்லேயே நடந்து போகிற மாதிரி பணி அமைச்சிருக்காங்க. அந்த பணி இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அந்த எல்லோ கலரில் வந்துட்டு அந்த கம்பிகள் கைப்பிடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாதி தூரத்தளவுக்கு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. இன்னும் பாதி தூரம் அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடாமல் பாதியிலே நிற்கிது பாருங்கள். இங்கே ஒரு ஆள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட நிற்கிது. இன்னும் அந்த எல்லோ கலர் கம்பி வந்துட்டு சென்ட்ரல் பிரிட்ஜ் வரைக்கும் இன்னும் போட வேண்டிய பணி இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் புதுசாக ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பாலத்தை வந்துட்டு பராமரிக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டு ஸ்டேஷன் மாதிரி அமைச்சிட்டாங்க ரயில்வே துறை முன்னாடியே.
அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும், அதே சமயம் பராமரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்க போகுது. இப்போ நம்ம சென்ட்ரல் பிரிட்ஜோட டாப் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பனாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு க்ளோஸ் ஆகி அங்கேயுமே க்ரெயின் ஒர்க்லாம் ஓவராலாக கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆகி அங்கே லிஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சென்டர் பிட்ச்சில் எந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர் பிட்ச்சை வந்து செட் பண்ணிட்டாங்க, அதே சமயம் வந்துட்டு வெயிட் டெஸ்டிங்கும் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. இப்போ ட்ரெயின் வந்துட்டு 3 கட்ட சோதனையும் நடந்து முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த லிஃப்ட்டை வந்து தூக்கி பார்க்கணும். இப்போ தூக்கி மேலே இருந்து போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் வரும்போது கீழேயும் கப்பல் வரும்போது மேலேயும் அந்த தூக்குதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும்தான் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் ஆர்வமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸில் தான் முடியும் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த டெஸ்ட் வந்து இன்னும் ஒரு டைம் கூட பண்ணி பார்க்கல, அதுக்காக தான் வந்துட்டு இன்னும் தீவிரமாக அந்த சைடு வந்துட்டு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேலே அந்த லிஃப்ட் சென்டர் பிட்ச்லேயே வந்துட்டு வேலை செய்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. இப்போ டாக் செக்மெண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-5 பேர் மேலே உட்காந்து இன்னுமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அதை நல்லாவே நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பாம்பன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பிகள் எதுவுமே வந்து அமைக்கலை, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இப்போ மண்டபம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பிகள் வந்துட்டு தரைப்பகுதியிலிருந்து இந்த சென்டர் பிட்ச் வரைக்குமே அமைச்சிட்டாங்க. இந்த சைடு அந்த மாதிரி எந்த பணிகளுமே நடக்கலை. இப்போ இந்த சைடு 2 பேர் அந்த சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஃபிசிக்கலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த லிஃப்ட்டு இந்த மேலே தூக்கிறதுக்கான அது ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். இப்போ அடுத்து இப்போ நம்ம இன்னும் சென்டரில் போய் இந்த பிரிட்ஜில் என்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாத வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இன்னும் தூக்கலைங்க, மின்கம்பிகள் எதுவுமே வந்து அமைக்கலைங்க இந்த பாம்பன் சைடு. அதே சமயம் இந்த சைடு இருக்குல்ல, சைடில் நடந்து போகிற மாதிரி அதுக்கு வந்து கைப்பிடிகள் இன்னும் வந்து அமைக்கவே இல்லைங்க. அதே சமயம் இந்த டபுள் ட்ராக் வந்துட்டு இந்த சென்டர் பகுதியில் மட்டும் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ ஆமாம், சென்டர் பிட்ச்சில் மட்டும் சைட் ட்ராக் வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் 2வது ட்ராக் வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம். இன்னும் அது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு போடலை, அந்த ஒர்க்கு இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா, பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ 2 சைடுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ட்ராக் வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரெயினில் 3ஆம் கட்ட பணி சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ட்ரெயினை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது பேசஞ்சர்ஸோட போகும்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும், அப்படி இந்த பாலம் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கங்க. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளைவா டேர்னிங்காக இப்போ வளைவாக வந்து வந்திருக்குது. இப்போ பழைய பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே அந்த பாலம் வந்து போகும். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக வளைஞ்சும் இங்கே ஃபினிஷிங் ஸ்டேஜில் லைட்டாக வளைஞ்சும் பார்க்கவே ரொம்ப அழகாகவே ஒரு 2.8 கிலோமீட்டர் அளவுக்கு அமைஞ்சிருக்குது. இன்னும் இந்த சென்டர் பிட்ச்சில் என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வரும் வீடியோக்களில் வந்துட்டு இந்த அப்டேட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிட்ச்சுக்கு இந்த சைடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே வந்துட்டு நிற்கும். அதே சமயம் நம்ம மண்டபம் சைடு போய் நம்ம இன்னும் என்ன வேலைகள் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தீவில் இருந்து பார்க்கும்போது இங்கேருந்து எல்லா போட்டும் நிற்கிறதுமே வந்து தெரியும். இங்கேருந்து ஜூம் வச்சு பார்க்கும்போது இந்த பாம்பன் சைடு வந்துட்டு இன்னும் அந்த கடலுக்கு நடுவில் தரை பகுதிகள், அந்த சின்ன சின்ன தீவெல்லாம் இங்கேருந்தே பார்க்க முடியும். அந்த தனுஷ்கோடியும் இங்கேருந்து பார்க்க முடியும். அது இந்த சைடு இருந்து மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம இப்போ போய் இந்த மண்டபம் தரை பகுதியில் வந்துட்டு இன்னும் என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு நான் சொன்ன மாதிரி மின் கம்பிகள் எல்லாமே வந்துட்டு அமைச்சிட்டாங்க, அதே மாதிரி அந்த கனெக்ஷனுமே கொடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2-3 பேர் சேர்ந்து அந்த கனெக்ஷனுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க, தெரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த கனெக்ஷன் மின் கம்பிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இதே மாதிரி நம்ம அந்த பாம்பன் சைடும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மின்கம்பிகள் அமைச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்து ரெடியாக வைக்கணும். அப்பதான் இந்த பாம்பன் புதிய பாலம் வந்துட்டு முழுமையா 100% பணி நிறைவு செய்ததா ஆகும். வேற எதுவும் மண்டகம் தரைப்பகுதியில வேலைகள் நடந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியல. இங்க இருந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட் வந்து பாருங்க, எந்த அளவுக்கு பாலம் அழகா இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ இந்த தரைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மின்கம்பிகள் பணி மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லா பணியுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி கைப்படிகள் பொருத்தி எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது இந்த பாம்பன் பாலத்தை. இன்னைக்கு இந்த பாம்பன் பிரிட்ஜோட அப்டேட் வந்து பார்த்தது இந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடிஞ்சுச்சு. லிஃப்ட் இன்னும் தூக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மின்கம்பிகள் வந்துட்டு பாம்பன் தரைப்பகுதியில் வந்து இன்னும் அமைக்கல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வே கைப்பிடிகள் இன்னும் வந்து போடலை. அப்புறம் டபுள் ட்ராக்ல இன்னும் ஃபுல்லாமே போடாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்டேட் நம்மளுக்கு. இன்னும் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தை பற்றி என்ன வீடியோ நீங்க வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அந்த கமெண்ட் பார்த்துட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுப்பேன். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து யாருமே இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா அந்த அலைகளோட சேர்ந்து இந்த பாலத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த காட்சி எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போ இனி அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப்பு, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும். அது மட்டும் நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அண்ணனுக்கு. ஸோ ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம். இப்போ நாம் வந்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பாலத்தோட காட்சியை வந்துட்டு இந்த பைக்லேருந்தே வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோயுமே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். எல்லாருமே வந்துட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் சரி, ட்ரெயினில் போகிறவங்களும் சரி, இந்த காட்சியை தான் வந்து இந்த காட்சியை மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க. இறங்கிலாம் பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த காட்சியை வந்து நாங்களுக்கு வந்து சென்டர் பிரிட்ஜ் வரைக்கும் நம்ம பைக்கில் போகிற மாதிரி இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.